சென்னையில் மின்சார ரயிலின் மேற்கூரையில் அமர்ந்து கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தது காண்போரை பதைபதைக்க வைத்துள்ளது. சாகசம் என்ற பெயரில் அத்துமீறலில் ஈடுபடும் கல்லூரி மாணவர்களுக்கு கடிவாளம் போடப்படுமா? பாலிவுட் திரைப்படத்தில் ஆக்ஷன் நடிகர் வித்யுத் ஜமால் வித்தை காட்டக்கூடிய இந்த காட்சியை போன்று சென்னையில் அடாவடி இளைஞர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். கரணம் தப்பினால் மரணம் என்பதை அறியாமல் ரீல்ஸ் வெறியில் கரண்ட் கம்பி அருகே கபடி ஆடி உள்ளனர். நடந்தது என்ன? ரீல்ஸ் மோகத்தில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டு லைக்ஸ்களை அள்ளுவதற்காக இளைஞர்கள் சிலர் பைக் வீலிங் மற்றும் பைக் ரேஸ் அலப்பறை கூட்டி வருகின்றனர். மறுபுறம் ரூட் தள போட்டியில் பேருந்துகளில் சேட்டை செய்யக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் ரயிலிலும் யார் கெத்து என்ற போட்டா போட்டியும் நிலவுகிறது. இதற்காக பட்டாக்கத்தியுடன் ரயிலில் பயணம் செய்வது, கத்தியை நடைமேடையில் உரசி செல்வது போன்று அடாவடியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று எல்லை மீறக்கூடிய இளைஞர்களை தேடி பிடித்து போலீசாரும் தங்கள் பாணியில் கவனித்து அனுப்புகின்றனர். அப்படியும் திருந்தாத இளைஞர்கள் சிலர் தங்களுடைய ரீல்ஸ் வெறியை தீர்க்க வில்லங்கமான செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் மின்சார ரயிலில் பயணம் செய்த கல்லூரி மாணவர்கள் சிலர் அடாவடியின் உச்சத்திற்கே சென்றுள்ளனர். 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் தண்டவாளத்தில் ரயில் சீறி பாய்ந்த தருணத்தில் மேற்கூரையில் இருவர் ஏறி உள்ளனர். அப்போது ஏதோ ஆகாயத்தில் பறப்பது போன்று நினைத்துக் கொண்டு கைகளை விரித்தபடி வில்லங்கமாக பயணம் செய்துள்ளனர். மின்சார ரயிலுக்கு மேலே செல்லக்கூடிய கரண்ட் கம்பியில் உரசினால் உயிர் மட்டுமல்ல, உடலை கூட அடையாளம் காண முடியாது என்பதை அறியாமல் அலப்பறை கூட்டியுள்ளனர். அதை படியில் தொங்கிக் கொண்டு பயணித்த நண்பர்கள் தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர். ரீல்ஸ் வெறியில் ரயிலில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த கல்லூரி மாணவர்களின் வீடியோ போலீசாரின் கவனத்திற்கு சென்றுள்ளது. அதன் அடிப்படையில் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாருக்கும் பயந்து வாழல கோழையா என்று இளைஞர்கள் கூறக்கூடிய அந்த பாசக்கார நடராஜன் அண்ணன் யார்? கும்மிடிப்பூண்டி ஊருக்கு செல்ல பிள்ளைகள் யார் என்பது குறித்தும் வலைவீசி தேடி வருகின்றனர். மின்சார ரயிலில் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதோடு பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதுபோன்று அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.